My dear students, this is class 11 maths, chapter 3, trigonometry, exercise 3.8 ல question number 1ல subdivision 1. பாருங்க என்ன question என்னன்னு பார்த்தீங்கன்னா sin theta equal to minus 1 by root 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா principal solution and general solution எழுத சொல்கிறாங்க. சைனோட எந்த வேல்யூக்கு நமக்கு மைனஸ் 1 by root 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். sin pi by 4. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்கே ஆங்கிளுக்கு மைனஸ் வச்சுருக்கேன். ஸோ சைன் மைனஸ் பை பை 4 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ரூட் 2. ஓகேவா? இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் மைனஸ் பை பை 4. புரியுதுங்களா? இப்போது பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த ஆங்கிளை மட்டும் எழுதுவோம் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4. ஆனால் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த டேபிளுக்கு வாங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா அந்த மாடலில் இங்கே எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா, ஆல்பாவோட பிளேஸில் மைனஸ் பை பை 4. ஓகேவா? அப்போது ஜென்ரல் சொல்யூஷன் நான் எப்படி எழுதுவேன்னா தீட்டா ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் பிரின்சிபல் சொல்யூஷன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் theta equal to minus 5 by 4. ஆனால் general solution வரும்போது there can be infinitely many solutions and moreover this angle belongs to minus pi by 2 comma pi by 2 இந்த இன்டர்வல்குள்ளவும் வந்துடுது இந்த ஆங்கிள். ஓகேவா? அப்போது sin theta equal to sin alpha, நம்மளோட ஆல்பா யாருன்னா minus pi by 4. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா இங்கே இருக்க பாருங்கள் theta equal to n pi, theta equal to n pi plus minus 1 power n into alpha into minus pi by 4, whereas n belongs to integer. Okay, so இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா cot theta equal to root 3. காட்டோட எந்த ஆங்கிளுக்கும் உங்களுக்கு ரூட் 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். காட்டில் 30 டிகிரிக்கு தான் ரூட் 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 30 டிகிரி என்னன்னு சொல்லுவோம் பை பை 6 ஈக்குவல் டு ரூட் 3. இப்போ இதை நம்ம டேனில் கன்வெர்ட் பண்ணலாம். நல்லா கவனிங்க. டேன் பை பை 6 ஆங்கிள் மாறக்கூடாது இல்லையா? தீட்டா அதே தான் இருக்கணும். அப்போ நான் டேன் பை பை 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டேன் பை பை 6க்கு வேல்யூ என்ன? 1 பை ரூட் 3. ஓகே, நான் காட்டில் இருந்ததை டேனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிள் மாறலை, தீட்டா அதே தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம tan pi by 6 equal to 1 by root 3ன்னு எழுதியாச்சு. equal to tan theta அப்படின்னு எழுதவா? அதாவது tan theta equal to tan pi by 6. ஒன்றும் இல்லை, நான் இந்த மாடலுக்கு கொண்டு வந்துட்டேன் இதை. ஓகேவா? இங்கே காட்டுக்கு வேல்யூ கொடுக்கல, அதனால் டேனில் கன்வெர்ட் பண்ணி டேனில் எடுத்துக்கிறேன். அப்போது இந்த சம்மில் பிரின்சிபல் சொல்யூஷன் என்ன நீங்களே சொல்லுங்கள். பை பை 6 தான் பிரின்சிபல் சொல்யூஷன், 5 by 6 தான். ஆனால் ஜென்ரல் சொல்யூஷன் வரும்போது பாருங்கள் tan theta equal to tan alpha and alpha belongs to பாருங்கள் இது belongs to minus 5 by 2 5 by 2 இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது இல்லையா? அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் இப்படி எழுதணும். theta equal to n pi plus alpha, ஆல்பாவுக்கு பதிலாக நம்ம இந்த ஆங்கிளை போட்டுக்கலாம். n pi plus pi by 6. என்னோட ஆல்பா யாருங்க? pi by 6 and n belongs to integer of course. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னன்னு பாருங்கள். tan theta equal to minus 1 by root 3. இந்த சைன்லேயும் டேன்லேயும் பிரச்சனையே இல்லை. நம்ம இங்கே tan minus pi by 6 அப்படின்னு தாராளமாக போட்டுக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் 1 by root 3. இப்போ பாருங்கள் ப்ளஸில் இருக்கும்போது ப்ளஸ் ஆங்கிள் ப்ளஸில், மைனஸில் இருக்கும்போது சைன்லேயும் டேன்லேயும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆங்கிளுக்கு மைனஸ் போட்டுக்கலாம் தாராளமாக. ஓகேவா? அப்போது tan theta equal to tan minus pi by 6 அப்படின்னு எனக்கு கிடச்சிடுது. ஸோ வெரி சிம்பிள், நம்ம இங்கே எழுதின மாதிரி எழுதிடலாம். பிரின்சிபல் சொல்யூஷன் நீ ஒன்று தான், theta equal to minus pi by 6. இங்கே theta equal to pi by 6. இந்த இடத்துல theta equal to minus pi by 6. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் சொல்யூஷன்ஸ் என்ன ப்ளூரலில் என்ன தேர் கேன் பி மெனி சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு n pi
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும்ல. ஸோ டைரெக்டாகவே -5/6ன்னு எழுதிடலாம். n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.